மாமாங்கம் சிவன் கோயில். சிவன் கோயில் உற்சவம் நடக்க இருக்குது. நாளைக்கு தான் விசேஷ உற்சவம். இப்போ இரவு நேரத்தில் ஒரு ஒரு அழகான ஒரு காட்சி நிகழ்வுகள்லாம் நடக்குது. கிழக்கு மாகாணத்துலலாம், அதாவது மலையகம், கிழக்கு மாகாணம், வடக்கு இந்த சைட்லாம் வந்து சாதாரணமாக வீதிக்கு வீதி, ஊருக்கு ஊர் கோயில் சன்னதி, வீதிக்கு அதாவது சொல்லுவாங்க ஊருக்கு ஒரு கோயில் வீதிக்கு ஒரு சன்னதி, அப்படி தான் அந்த இருக்கும். கொழும்பு வாழ்க்கையெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, கட்டிட காடுகள், அதாவது கான்கிரீட் காடுகளுக்கு மத்தியில் இருந்து வந்த பிறகு இங்கேலாம் வந்தால் ஒரு நிறைய மக்கள் கூட்டம், இப்படி இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள், இப்படி சமய சம்பிரதாயமாக எல்லாமே எல்லா மதம் உள்ளவங்க இங்கே வருவாங்க. அவங்கள வியாபாரம் நடக்கும் அந்த மாதிரி. அது மட்டும் இல்லை, இப்படியான கூட்டங்கள் இந்த மாதிரி விழாக்கள் நடக்கும்போது நிறைய பேர் இங்கே வர்றதுக்கான சாத்தியம் இருக்குது. இதுதான் அந்த, அதாவது பொதுவாக, அதாவது எல்லாம் நான் சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன். அதாவது கிராமப்புறங்களுக்கு, ஊர்களுக்கு, அதாவது தலைநகரம் சாராத பகுதிகளிலேருந்து வெளியே வரும்போது நிறைய இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்கள், இப்படியான ஒரு திருவிழாக்கள், இப்படியான இதில் காணக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் பாருங்க. எவ்வளோ க்ரௌட், மக்கள் எல்லாம் வந்து உட்காந்து காத்திருந்து திருவிழாவை கண்டுறதுக்கு. இவ்வளோ க்ரௌட், எவ்வளோ கடை தொகுதியெலாம் இருக்குது. இப்படி கடை தொகுதி பக்கம் போவோம், பார்த்துட்டு அப்படியே முன்னுக்கால. இதுதான் நகர்ப்புறங்களுக்கும், அதாவது தலைநகரம் கொழும்பு சார்ந்த பகுதிகள், அது சார்ந்த, அதாவது அது சாராத வெளி மாவட்டங்களுக்கு, அதாவது மலையகம் அப்படி தான். மலையகத்தில் நிறைய திருவிழாக்கள், இந்த காமன் கூத்துகள், உண்மைக்கு எனக்கு பிடிச்ச விஷயம் அந்த காமன் கூத்து, திருவிழா நிகழ்வுகள், இதெல்லாம் பார்க்கும்போது இது வித்தியாசமாக இருக்கணும். அந்த என்ன சொல்கிறது, அந்த அந்த சமய பாரம்பரியம், அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு இதாக இருக்கும். சின்ன காலத்துலாம் பார்த்துருக்கேன், இப்போ கிட்டத்தட்ட போக கிடைக்கல. பார்ப்போம், விரைவில் எங்களை சொந்த ஊரில் இருந்து ஆரம்பிப்போம்னு பார்க்குறேன், மஸ்கலியாவிலேருந்து. இப்போ இன்றைக்கி மட்டக்களப்பில் இருக்கிறேன். சரி, இது வந்து ஒரு உறவினரோட வீட்டுக்கு வந்த நிகழ்வோ. நம்ம ஊரில் இருந்து, அதாவது மலையகத்தில் மஸ்கலியா தொங்கலிருந்து ஆரம்பிப்போம். நூர்லியா மத்திய மாகாணத்தில், நூர்லியா மாவட்டத்தில் மஸ்கலியாவிலேருந்து ஆரம்பிப்போம். எனக்கு சொந்த ஊர் அங்கேருந்து அந்த இந்த விளாக்ஸ் ஆரம்பிப்போம். அது மலையகம் சீரீஸ்னு ஒரு சீரீஸ், அப்புறம் மத்திய மாகாணம் ஃபுல்லாக செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே மேல் மாகாணம் முடிச்சுட்டு அப்படியே கிழக்கு மாகாணம், தென் மாகாணம், வட மாகாணம், வடமத்திய மாகாணம், அப்படியே போகும் ஒவ்வொரு பகுதியும். அதுதான் நோக்கம். போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்குது, பிரச்சனை. அதுதான் அனுமான், அது ஸ்ரீ பக்த அனுமான், ராமபக்த அனுமான் வால் நினைத்த குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ராமாயணம் கரை சார்ந்த ஒரு குளம், ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பகுதியாகவும் இருக்குது. இது உண்மையாக மாமங்க பிள்ளையார்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அது சிவன் கோயில். இங்கே சிவன் தான் மூல கடவுளாக இருக்கிறாரு. ஆனால் மாமாங்க பிள்ளையார்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு தான் இந்த ஸ்பெஷல். கடை தொகுதியெல்லாம் அழகாக வித்தியாசமாக இருக்குது. ஆனால் அந்த கடை தொகுதிக்கு போகிறது தான் வழி தெரியாமல் இருக்குது. இப்போ இந்த வழியில் போவோம். மாமாங்க ஈஸ்வரர் ஆலயம் தான் சொல்லுவோம். மாமாங்க ஈஸ்வரர், ஆனால் மாமாங்க பிள்ளையாரும் இருக்கிறார். கோயிலில் முக்கிய அறிவிப்பு விடுக்கிறாங்க. தங்க ஆபரணங்கள், பணப்பைகள், பண பொதிகள், கைப்பைகள் எல்லாத்தையும் பாதுகாப்பாக கொண்டு போகணும்னு சொல்லி அது ஒரு அறிவிப்பு விடுக்கிறாங்க. ஏன்னா இங்கே அதாவது ஒரு பயங்கர கூட்டமாக இருக்கிறாங்க. உண்மையை சொல்ல போனால் அலை கடல் என திரண்டு வந்த மக்கள் கூட்டம் சும்மா பயங்கரமாக இருக்கிறாங்க. கடை தொகுதிகள்லாம் இருக்குது, எலக்ட்ரானிக் சாமான், பாதனைகள், இசைக்கருவிகள் எல்லாம் இருக்குது. நீங்கள் பல மதங்கள் சார்ந்த எல்லா ஜீசஸ், அந்தனிஸ் எல்லாமே இருக்கிறாங்க. மலர்லாம் இருக்குது, பிளாஸ்டிக் மலர்.
பாருங்க நிறைய இருக்குது கடை தொகுதிகள். சர்பத் குடி போன ஒரு ஐடியா சொல்கிறாங்க. எல்லாம் பூந்தி கடை தான் இருக்குது. ஒரு விஷயத்த தோண்டி போகிறதுக்கு முடியாமல் இருக்குது, அந்தளவு க்ரௌடாக இருக்காங்க. சும்மா சாம்பிளானே டேஸ்ட் பார்ப்போம். ரொம்ப இனிப்பு பிடிக்காது, எனக்கு உரப்பு தான் பிடிக்கும். அவங்க தான் இனிப்பு பிடிச்சவங்க. முழு கடை தொகுதியுமே இதாக தான் இருக்கு போல, எல்லாம் இனிப்பு தான் இருக்கு. முழுக்க பூந்தி கடை தான் இருக்கு. இந்த வரிசை அப்படிதான் இருக்கு. ஆவா 2 கிலோ பூந்தி வாங்கியிருக்காங்க போல. முழுக்க முழுக்க எல்லாமே பூந்தி கடை, ஸ்வீட் கடையாக தான் இருக்குது. எல்லாமே ஸ்வீட் ஐட்டம் தான் இருக்குது போல, எல்லாம் ஸ்வீட்டாக தான் இருக்குது. இந்த வரிசை முழு கடையுமே ஸ்வீட் ஐட்டம் தான். ஸ்வீட் 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 பூந்திக்கடை பூந்திக்கடை. இங்கனே நாங்கள் 1/2 கிலோ சாப்பிட்டு போயிடலாம் போல, இவங்க தார சாம்பிள்லே. அப்படியே பார்த்தா இது கூல்ட்ரிங்க் கடை. கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கு. இது பழங்கள் எல்லாமே, கொய்யாப்பழம், மல்வாடா, ரம்புட்டான் ரம்புட்டான், கொய்யாக்கா எடுங்க. நாங்களும் வெற்றிகரமாக 1 கிலோ கொய்யாக்கா வாங்கியாச்சு. நமக்கு பிடிச்சது கொய்யாப்பழம். வித்தியாசமான அறிவிப்பா இருக்கு. இதில் புதுசாக வருங்கன்னா அரிசி மணியில் பெயர்கள் எழுதி தரப்படும். வித்தியாசமான இதாக இருக்கு. எல்லா ஃபேன்சி கோட்ஸ், ஹார்ட்வேர் ஐட்டம்ஸ். திருவிழாவுக்கு வரவங்க ஹார்ட்வேர்லாம் வாங்குவாங்களா? எல்லா கடைகளை நெருங்கி போய் வீடியோ பண்ண முடியாமல் இருக்குது. எல்லாமே மக்களுக்கு நெருங்கிய மக்கள் கூட்டம் தான் இருக்குது. இதுதான் பிரச்சனை. பயங்கர நெருக்கடியான ஒரு நிலைமையாக இருக்குல்ல, சன நெருக்கடி கூட. நல்ல வித்தியாசமான ஃபேன்சி கோட்ஸ். எல்லாம் ஐஸ்கிரீம் ஷாப், எல்லாம் ஐஸ்கிரீம் ஷாப்பாக இருக்குது இந்த சைடில். தயானா இந்த ஷாப் எல்லாம் பயங்கரமாக தான் இருக்கலாம். என்ன ஒரு கூட்டம். டயானா ஐஸ்கிரீம் போல. இதெல்லாம் ஐஸ்கிரீம் பாலஸாக இருக்குது நிறைய. சர்பத் கடையை காணோம். ஒரு மாதிரி சர்பத் கடையை கண்டாச்சு.
ஒரு ரூபாய் சர்பத் வைக்கிறாங்க, சர்பத். பரவாயில்ல, இந்த ஏரியா ஃபுல்லாக சர்பத் ஏரியாவை தான் இருக்கு போல். சர்பத் என்ன கலர் கலராக வச்சுருக்கேன். என்ன அது? இனிப்பு கடையாக பார்த்து உரப்பு கடையாக பார்ப்போன்னு பார்த்தா உரப்பு கடை இல்லை, எல்லாம் இங்கே பாத்திர கடையாக தான் இருக்குது. ஃபுல்லாக பாத்திர கடை, எலக்ட்ரிக் சாமான், ஐஸ்கிரீம் இதுதான் இருக்குது. எங்கேயுமே ஸ்பைசி ஐட்டமே இல்லை போல். கோயில் திருவிழா இந்த காலத்தில் தான் உங்களுக்கு வியாபாரம். ஐஸ்கிரீம் மண்டபம். இங்கே நிறைய டெடி பேர்லாம் இருக்கு. என்ன